ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் ஒரு சில கிச்சன் வேலைகளெல்லாம் ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் நம்ம செய்யும்போது டைம் ரொம்ப அதிகம் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிற வேலைகளை கூட டக்குன்னு எப்படி நம்ம ஈஸியாக செஞ்சு முடிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பாட்டில் நம்ம ஆயில் யூஸ் பண்ணினதுக்கப்புறம் கழுவுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எண்ணெய் பிசுக்கு ரொம்ப அதிகமாக பிடிச்சிட்ருக்கும். அந்த மாதிரி பாட்டிலை எப்படி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரே ஒரு கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கழுவுறதுக்கு எந்த விதமான பாத்திரம் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற கண்டெய்னரை பொறுத்து அதோட அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெதுன்னு சுடு தண்ணி எடுத்திருக்கேன். ரொம்பவே ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்க எண்ணெய் பிசுக்கை நம்ம உடனே க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம சுடு தண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஒரு சிலர் ஸ்டீல் பாக்ஸ்லலாம் ஆயில் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் ரொம்பவே பிசுக்கு அதிகமாக பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி ஷாம்பு தண்ணியில் போடுறதுனால நமக்கு குயிக்காக அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே விட்டுரும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே நான் ஷாம்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அழுக்கு விட்டு வந்திருக்கும். எண்ணெய் பிசுக்கு நல்லா உங்களுக்கு சுத்தமாகவே போயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் வச்சுருப்போம்ல, அது யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டீல் நார்லாம் போடாதீங்க. பாட்டில் கிராச்சஸ் விழுந்துச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துருங்க. தேய்ச்சதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. 1க்கு 2 தடவை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஷாம்பு யூஸ் பண்ணினதுனால ஒருவேளை ஷாம்பு வாசம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. இதுக்கப்புறமா கொஞ்சமாக வெதுன்னு கை பொறுக்கிற சூடில் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி உள்ளெல்லாம் விட்டு அலசி நல்லா குலுக்கிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு ஷாம்பு வாசம்லாம் வரவே வராது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரே ஒரு ஷாம்பு மட்டும் போதும். நம்ம கடைகளில் இருந்து வாங்கிட்டு வர்ற இஞ்சி நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணினது போக மிச்சம் இருக்கிற இஞ்சி பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி சுருக்கமாக ஆயிரும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி சுருக்கமாக இருக்கிற இஞ்சியை எப்படி ஃப்ரெஷ்ஷாக மாற்றிட்டு நம்ம அதை தோலை ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வெதுன்னு சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கசக்கி எடுத்துருங்க. அதில் இருக்கிற அழுக்கு கிருமிகள் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா ஒரு 2 தடவை பச்சை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா இஞ்சி சுத்தமாகிடுச்சு. இப்போ தோலை ஈஸியாக ஸ்பூன் வச்சு ரிமூவ் பண்ணுங்கள். கத்தி வச்சு ரிமூவ் பண்ணிங்கன்னா நிறையா ஸ்கின் வேஸ்ட் ஆகும். ஸ்பூன் வச்சு நம்ம எடுக்கிறதுனால ஈஸியாக நமக்கு வந்துடும். இந்த மாதிரி தோல் எல்லாத்தையுமே சீவிட்டு ஒரு டப்பாவில் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 10 to 15 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். தோல் சுருங்கிடுச்சு அப்படின்னா இஞ்சியில் கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சொரக்காய் பார்த்திங்கன்னா நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததும் ப்ராப்பராக அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கல அப்படின்னா சீக்கிரத்தில் முத்தலாயிடும். அதற்காக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த சுரக்காயோட மேல் காம்பு பகுதி இருக்குல்ல, அதையும் அடிப்பகுதியையும் கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முத்தலாகாது. இது நீங்கள் சொரக்காய்க்கு மட்டும் கிடையாது, எல்லா விதமான காய்கறிக்கும் மேலே கீழேன்னு 2 பாட்டையும் கட் பண்ணி விட்டுறணும். அந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரம் முத்தாது. இப்போ பாருங்கள், அதாவது இந்த தோல் எல்லாத்தையுமே அந்த பீலர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நல்லா நீங்கள் பீஸ் போட்டு கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சொரக்காய் 15 நாள் ஆனாலுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது நான் பார்க்காமே விட்டுருந்தேன்னா அடிப்பக்கத்தில் ஃபுல்லாகவே அழுக ஆரம்பிச்சிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கிளாத் பேக் கிடைக்கும் இல்லையா நிறைய, அந்த மாதிரி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த ஈரத்தெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிவிடும். கட் பண்ண பீஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கிளாத் பேக் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதோட ஈரத்தெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ சீக்கிரத்தில் கெட்டும் போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ராத்திரியில் நம்ம செய்கிற சப்பாத்தி பரோட்டா எல்லாமே பார்த்திங்கன்னா மீதம் ஆகிடுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம். காலையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும். அது அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஒரு சிலர் தோசைக்கல்லில் போட்டுட்டு தண்ணி தெளித்து கூட அதை சூடு பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது கூட அந்த தோசைகளோட ஸ்மெல் அதில் வரும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்பாஞ்ச் மாதிரியெல்லாம் இருக்காது. ஸோ அதுக்காக நீங்கள் ஒரு இட்லி பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க. இட்லி பாத்திரம் யூஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு உடனே செஞ்ச சப்பாத்தி மாதிரி நல்ல பஞ்சு போல் இருக்கும்.
பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ ஸ்ட்ரிப்பாக இருந்துச்சு அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதே ட்ரிக் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, அதுக்கப்புறம் வந்து இடியாப்பம் இதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து போடும்போதே வந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நல்லா டிஃப்ரெண்ட். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க ஸ்கூல் லீவில் ஏதாச்சும் ஒரு கிராஃப்ட் ஒர்க்கு ஏதாவது ஒன்று கட் பண்ணுறது, ஒட்டுறது இந்த மாதிரி வந்து நிறைய பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணுற கத்தியை கூட அவங்க எடுத்து யூஸ் பண்ணிடுவாங்க. பாருங்கள், இது என்னோடய பையன் ஏதோ கிராஃப்ட் ஒர்க் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதையோ கட் பண்ணி வச்சுருக்கான். இது வந்து நான் ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கத்தி. இப்போ பாருங்கள் இது என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இதை வந்து ஈஸியாக எப்படி நம்ம வாஷ் பண்ணி அதாவது க்ளீன் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மாதிரி 2 பக்கமும் லைட்டாக அப்படி காட்டிட்டு ஒரு கிளாத் வச்சுட்டு இதை வந்து தொடச்சிட்டு திரும்ப திரும்ப அடுப்பில் காட்டி நீங்கள் தொடச்சிங்கன்னா அதில் ஒட்டிகிட்டு இருக்க பிளாஸ்டிக் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா ரிமூவ் ஆகி வந்துடும். இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற பிளாஸ்டிக் வந்து போகும். இப்போ பாருங்கள், நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸும் இந்த மாதிரி வேலை செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரிக் வந்து யூஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாக்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அவசரத்துக்கு வந்து ஒரு சில பொருட்கள்லாம் நம்ம வந்து தேடிட்டு இருப்போம், எங்கே வச்சோன்னு. அந்த மாதிரியான பொருட்களை வந்து ஈஸியாக ஒரே இடத்துல எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து துணியெலாம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விடு, அதுக்கப்புறம் வந்து சோப்பு பவுடர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட், அதுக்கப்புறம் ஷாம்பு, பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற சோப்பு, இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து வீடு துடைக்கும் போது நம்ம ஃப்ளோர் க்ளீனிங் எங்கே வச்சோம் அப்படின்னு தேடிட்டு இருப்போம், குளிக்க போகும்போது ஷாம்பு எங்கே வச்சோம் அப்படின்னு தேடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரே இடத்துல எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தங்க இந்த மாதிரி அவங்கக்கிட்ட நிறைய குக்கர் இருக்குது. பட் ஆனால் வந்து விசில் ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்குது. எந்த குக்கருக்கு எந்த விசில் வந்து போடுறதுன்னு ரொம்ப குழப்பமாக இருக்குது. அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் இப்போ வந்து ஒரு 2 குக்கர் எடுத்திருக்கேன். அதோட விசிலும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு சில குக்கர்களில் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரே மாதிரி குக்கரோட விசில் இருக்கும், சில நேரங்களில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பெர்மனன்ட் மார்க்கர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நம்பர் அப்படி இல்லைனா ஏதோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு அடையாளம் வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற குக்கர் வந்து இதுக்கு இந்த விசில் அப்படிங்கிறத ஈஸியாக வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு குக்கரில் வந்து நம்பர் 1 போட்டுக்கோங்க. அதே மாதிரி விசில்லையும் வந்து நம்பர் 1 போட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு குக்கரில் வந்து நம்பர் 2, அதே விசில் வந்து நம்பர் 2 அப்படி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அடையாளம் தெரிஞ்சுக்கலாம், இந்த குக்கருக்கு இந்த விசில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்பும் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், இனிமேல் வந்து உங்களுக்கு குழப்பம் இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து செக் பண்ணுங்கள். நம்மளோட ரீசன்ட் வீடியோஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.